அன்புக்குரியவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரே ஒரு வசனத்தை உங்கள் மத்தியிலே நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லதை பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், சீடர்கள் பயந்து காணப்படுகின்றார்கள். பரலோக ராஜ்யத்தை நாம் கண்டடைய முடியுமா? ஆண்டவருக்கு பின்னாக நாம் சென்று கொண்டு இருக்கிறோமே, பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது, பலவிதமான வேதனைகள் இருக்கிறது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறது, இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் முடியுமா என்று சொல்லி மிகவும் சோர்வோடு காணப்பட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து சொன்னார்கள், சீடர்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம், சோர்வடைய வேண்டாம் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு ஓமையை சொல்லுகிறதை நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். அந்த ஓமை நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஓமை தான். என்னவென்றால், ஒரு நியாயாதிபதி காணப்பட்டான், ஒரு விதவை காணப்பட்டால். அந்த விதவை நியாயாதிபதியினிடத்திலே போய் கேட்டு, ஐயா, எனக்கும் என்னுடைய எதிராளிக்கும் இருக்கின்ற வழக்கை நீங்கள் தீர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறதாக நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமா இருந்தான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். இந்த விதவை என்ன செய்கிறாள் பாருங்கள், அடிக்கடி அந்த நியாயாதிபதியை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது நீங்கள் நியாயம் செய்ய வேண்டும், எனக்கு என்னுடைய எதிராளி தொந்தரவு கொடுத்திருக்கிறான், எனக்கு நியாயத்தை செய்யும் நியாயாதிபதியே என்று சொல்லி அடிக்கடி தொந்தரவு பண்ணினதை நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். ஆனால் அந்த ஓமையில் என்ன சொல்லப்படுகிறது? அடிக்கடி தொந்தரவு பண்ணி நிமித்தமாக அந்த நியாயாதிபதி மனம் இறங்கி அவளுக்கு நியாயம் செய்தான் என்று சொல்லி நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் வணங்குகின்ற ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ள ஒரு தேவன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, ஒருவேளை பலவிதமான சோர்வோடு காணப்படலாம். வாரக்கணக்காக நான் ஜெபம் பண்ணி விட்டாயிற்று, மாதக்கணக்காக ஜெபம் பண்ணி விட்டாயிற்று, வருடக்கணக்காக ஜெபம் பண்ணி விட்டாயிற்று, வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை என்று சொல்லி நீ இன்றைக்கு வேதனையோடு காணப்படலாம். ஆண்டவர் ஆவியானவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால், சோர்ந்து போகாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், சோர்ந்து போகாதே, நான் உன்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவேன், உன்னுடைய பாவத்தை நான் மாற்றுவேன், உன்னுடைய சாபத்தை நான் மாற்றுவேன், உனக்கு நான் ஆசீர்வாதத்தை தருவேன், சோர்ந்து போகாதே என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே பேசுகின்ற ஒரு தேவனாக காணப்படுகின்றார். எனவே இந்த அருமையான வார்த்தையின்படி இந்த உலகத்திலே நாம் ஜீவிப்போம். சோர்வோடு காணப்படுகின்றீர்களா? ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணுங்க, அடிக்கடி ஜெபம் பண்ணுங்க, காலையில் ஜெபம் பண்ணுங்க, மாலையில் ஜெபம் பண்ணுங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, டிராவல் பண்ணுறீங்களா ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜாபில் இருக்கீங்களா ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஒரு தேவனாக காணப்படுவார். அந்த விதவை இப்பொழுது மகிழ்ச்சியோடு காணப்படுகிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே துணிக்கிறது. நீ பயப்படாதே, நீ இன்னும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிரு, சோர்ந்து போகாமல் ஜெபித்து கொண்டிரு என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.